ரகசியமா உக்ரைன் மக்கள் எல்லாரையும் அமெரிக்காவுக்கு வித்துட்டாயா இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரிதான் ஜெலன்ஸ்கியோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கு. அந்த செயல்பாடுகள் முற்றிலும் பேக்ஃபயர் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஜெலன்ஸ்கி அதுக்கு உத்தரவு போடுறாரு, ஒத்துக்கிறாரு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அமெரிக்கா கிட்ட முதல்ல நம்ம பார்த்த மாதிரி உக்ரைன் நிலத்தையும் சரி, உக்ரைன் மக்களோட எதிர்காலத்தையும் சரி மனுஷன் வித்துட்டான்னு தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ள ஒரு படைகள் போச்சு. ஒரு படை யூனிட் அப்படின்னு பார்த்தாலும் இவர்கள் சொல்ற கணக்கே நெருக்கி வந்துட மாட்டுக்கு. எவ்வளவு அப்படின்னா 30,000 35,000 வீரர்களை அந்த பகுதிக்கு அனுப்பிச்சிருப்பார்களாட்டுக்கு. ஏறக்குறைய 13,000 நபர்கள் இப்ப வரை இறந்திருக்கார்கள். ஆர்ட்லரி ரீதியான தாக்குதல்கள் முற்றிலும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் பெரிய அளவு வேலை செய்யுது. அதனால இங்க பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது இதுல இருந்து 3 மடங்கு எடுக்காட்டியும் இதுல இருந்து 1 மடங்கு எடுக்கலாம், இல்ல 1 மடங்குக்கு கீழே எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் கணிசமான எண்ணிக்கை அந்த 30-35,000 தாண்டி போகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அடிபட்டு களத்துல இருந்து வெளியேறக்கூடிய நபர்கள், கைதிகளா எடுத்த நபர்கள் அப்படின்னு. அப்ப பெரிய யூனிட்டை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணியிருக்கார்கள். அப்படி இவ்வளவு பெரிய ஆபரேஷனை கண்டக்ட் பண்றார்கள் அப்படின்னா அதுல எவ்வளவு தூரம் வெற்றி அப்படிங்கிறத பெரிய அளவு உட்கார்ந்து கணிச்சிருப்பார்கள். ஆனா இவங்க சொல்ற மாதிரி ரஷ்யா டைவர்ட்டும் ஆகல, அந்த பகுதியில போய் இவர்களால ஹோல்டும் எடுக்க முடியல, துருப்புகளுக்கு பேக்கப்பும் இவர்கள் கொடுக்கவே இல்லை. இந்த 3மே இல்லை அப்படிங்கிறது முதல் நாள்லயே இவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதை மீறி அனுப்புறதுக்கு ஒரே காரணம் தான், ரஷ்யா பதிலுக்கு ஆக்ரோஷத்தோட எதையாச்சும் செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா முழு அளவுல ட்ரிகர் ஆயிரும், பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உயிரோட்டத்தோட எலெக்ஷன் முடிகிற வரை வச்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா பைடனோட எலெக்ஷனுக்கு உக்ரைன் யுத்தம் நடந்துகிட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு மைலேஜுங்கிறது துளி கூட இல்லாம போயிடும். அதனால அந்த 2 ரீசனுக்காக தான் இவ்வளவு பெரிய சதி திட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த சதி திட்டத்துக்கு முழுசா ஒத்துழைக்கிறதும் பிசிறு தட்டாம கொண்டு போறதும் ஜெலன்ஸ்கி மாதிரியான ஆட்கள் தான், அந்த கூட்டம் தான். ஆனா அமெரிக்காவே எதிர்பாராத இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவ்வளவு பக்காவா பிளான் செஞ்சாச்சு, இந்த பக்காவான பிளானுக்கு சமத்தான ஒரு மடப்பயலும் சிக்கிட்டான், நாட்டுப்பற்றே இல்லாத ஆளு அப்படின்னு வச்சு செஞ்ச அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இந்த யூனிட் உள்ள போய் பெரிய அளவு சாதிக்காதுன்னு தெரியும், சாதிக்கல, இறக்குறார்கள். இதை தாண்டி ரஷ்யா இதோட எதிர்வினையை ஆக்ரோஷமா அணு ஆயுதம் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடியே ஐரோப்பால உள்ள ஒவ்வொரு நாடுகளும் விலக ஆரம்பிச்சிட்டார்கள். அமெரிக்கா நினைச்சது என்ன, உக்ரைன் மட்டும் பலியாகாது, கூட 2 நாடுகளுக்குள்ளே டிராவல் ஆயிரும், யுத்தம் பெருசா ட்ரிகர் ஆகும், இல்ல அணு ஆயுதத்தை தொட்டவொடனே கியோ மியோன்னு கத்தி இப்ப பேசின வீர வசனத்தை எல்லாம் ஐரோப்பிய தலைவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு பார்த்த அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி தான். அது அப்படியே ரிவர்ஸா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயம் வாயை துறக்கல. உக்ரைனோட துருப்புக்கள் ரஷ்ய எல்லையை தாண்டின உடனே உக்ரைனே ஐரோப்பால இல்ல தெரியுமா அப்படிங்கிற மனநிலைக்கு பிராந்திய வல்லரசான பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வந்துச்சு. வாய் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பால்டிக் நாடுகள், போலந்தெல்லாம் ஏற்கனவே சைலண்ட் ஆயிட்டார்கள். அதனால மொத்த கூட்டமும் விலகி ஓடிடுச்சு. இப்ப விலகி ஓடி ஓடி எந்த பக்கம் ஓடுறார்கள் அப்படின்னா ரஷ்யாவோட பக்கமே ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இட்டாலியோட ஸ்டேட்மெண்ட்டும் சரி, அதாவது அரசாங்கத்தோட ஸ்டேட்மெண்ட்டும் சரி, மக்களோட பார்வைகளும் சரி, ரஷ்யா நமக்கு ஒன்றும் எதிரி இல்லை தெரியுமா, அவன் நண்பன் தான்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கே இறங்கி வந்துட்டாங்க. ரஷ்ய கொடி, இட்டாலி கொடியெல்லாம் சேர்த்து போட்டு பெரிய அளவு டாபிக் போட்டு ஆர்டிக்கல் வரைகிறதும் அங்கே ஃபோர்டிங்ஸ் வைக்கிறதும் அந்த மாதிரி ரொம்ப பிஸி ஆயிட்டார்கள் அங்கே உள்ள மக்கள்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி. அரசியல்வாதிகளை பொறுத்த வரையும் ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் ஆயுதம்லாம் கொடுக்க போகிறதும் கிடையாது, ரஷ்யா அனுப்பக்கூட மிசைல்களை நாங்கள் தடுக்க போகிறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இட்டாலியில கொஞ்சம் கூடுதலா பத்திக்கிச்சு. என்ன அப்படின்னா மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபண்டை நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு சேர பேச ஆரம்பிச்சிட்டார்கள். இந்த ஃபண்டை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில மட்டும் கிடையாது, ஐரோப்பிய யூனியன்ல இருந்து பம்ப் ஆகிறதை சேர்த்து நிப்பாட்டணும் அப்படின்னு இட்டாலி பெரிய கோலா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சமகாலத்துல பிரான்ஸ், ஜெர்மனி செல்வாக்கை விட ஐரோப்பிய யூனியன்லயும் சரி, ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்குள்ளேயும் சரி, இட்டாலியோட செல்வாக்கு கூட தான் இருக்கு, ஜார்ஜியா மெலனியோட செல்வாக்கு கூட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஹெவி வெயிட் ரஷ்யா பக்கம் சாதகமா பேச ஆரம்பிச்சது அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. அது ட்ரிகர் ஆனது அப்படிங்கிறத அமெரிக்காவோட இந்த பிளான் மூலியமா தான். இத ரஷ்யா சாதகமா பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூடுதலான மைலேஜ் கொடுக்குற மாதிரி தான்
எல்லாரையும் திட்டுற மாரி இட்டாலியையும் ஜெலன்ஸ்கி திட்டிட்டாரு. ஆனா, இட்டாலி கிட்ட இவரோட பருப்பு வேகாது. இவரு யார திட்டினாலும் ஒரு பயலும் கண்டுக்க போறதில்ல. ஆனா, பதிலுக்கு செஞ்சு விடக்கூடிய ஆட்கள் தான் ஜார்ஜியா மெலோனி போன்ற ஆட்கள். அதனால வீரியத்த இன்னமும் கூட்டிட்டாரு ஜெலன்ஸ்கி. அடுத்த கட்டம் என்ன? ஐய்யயோ! இந்த மாரி போயிறக்கூடாதே அப்டின்னு அமெரிக்க டீம் ஒண்ணு இட்டாலிய நோக்கி போயிருக்கு. என்னதான் போனாலும் அங்க வேலை ஆகாது. ஏன் அப்டின்னா, இடைஞ்சல் தரக்கூடிய ஆட்கள துண்டிக்கிறதுல ஐரோப்பாலயே வச்சு முதல் ஆளா இருக்கிறது யாரு அப்டின்னா, இட்டாலி தான். இப்ப உள்ள அரசாங்கம் தான். உதாரணத்துக்கு ரஷ்யா உறவு போயிருச்சு. நான் சீனா போய் பெட்டி பெட்டியா பணத்த அள்ளிட்டு வரப்போறேன் பாரு அப்டின்னு போகாத தலைவர்களே இல்ல. பிரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும் எல்லாரும் கிளம்பி போனார்கள். ஆனா, இட்டாலி மட்டும் தான் சீனா போய் உருப்படவே முடியாதுடான்னு சொல்லி ஏற்கனவே இருந்த திட்டத்துல இருந்தே விலகியாச்சு. இன்னும் சொல்லப்போனா வர்த்தக உறவெல்லாம் கணிசமா குறைச்சு, உள்ளூர் மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ண உரிச்சுருவேன் பாத்துக்க அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்தவர்கள் தான். அதனால அமெரிக்காவுக்கு போராத காலம். இந்த விவகாரத்துல இட்டாலி மூலியமா பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இந்த பர்ட்டிகுலரா ட்ரிகர் பண்ணதுக்கு காரணமும் அமெரிக்கா தான். இந்த பிளான் மூலியமா உக்ரைன் ராணுவத்த ரஷ்யாவுக்குள்ள அனுப்பிச்சது மூலியமா எதையுமே சாதிக்க முடியல. எலக்ஷன் நெருங்க நெருங்க பைடனுக்கு பெரிய அளவு நெகட்டிவா தான் சேர்ந்துகிட்டு இருக்கு. வெற்றி, தோல்விய இது பாதிக்குமான்னு கேட்டா, அது ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவர் எப்படி ரஷ்யாவ ஒரு சண்டையில இழுத்து விட்டு பெருசா சாதிக்க முடியலையோ, அதே மாரி ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் துருப்புக்கள கொண்டு போயும் பெருசா சாதிக்க முடியலைங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.